கூக்குரல் தெருக்கள்ல கேட்கப்படலையா? ஆண்டவருடைய சத்தம் அனாவசியமா எங்கேயும் ஆண்டவர் பைபிள்ல எங்கேயாவது அனாவசியமா வாயை திறந்திருக்கிறாரா? சத்தியத்தை தள்ளி ஏதாவது தேவையில்லாம கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி, இன்னைக்கு பிரசங்க மிடல் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நக்கல், நையாண்டி, கேலி, எந்த ஒரு பரிசுத்தவானாது இயேசு கிறிஸ்துவாவது எந்த ஒரு அதிகாரத்துல அது கேலி கிண்டல் ஒரு வசனம் எடுத்து வச்சிருக்கிறேன், எந்த இடத்துலயாவது கேலி கிண்டல்கள் செய்தார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு அதிகாரத்துல கூட இயேசுவா இருக்கலாம், அப்போஸ்தலர்களா இருக்கலாம், பிரசங்க பீடத்திலேயோ எந்த ஒரு சுவிசேஷ இடத்திலேயோ கேலி கிண்டல்கள் செய்யல. சத்தியத்தை சத்தியமாக போதித்தார்கள். லட்சாதி லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு யார் ரட்சிக்கப்படலைங்கிறது பிரசங்க மேடைகள்ல கேலி கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லாம் வந்துருச்சு. டைம் பாஸ் ஆகணும்ல, எதையாச்சும் சொல்லி மணிக்கூர் கணக்கில் இழுக்கணும்ல, அதுக்காக. அதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்கள். யாக்கோபு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதாம். அதில் நம்ம கர்த்தரை நாவினால் துதிக்கிறதுனால இந்த நாவில இருந்து இன்றைக்கு ஒரு தீர்மானம், யாரை பத்தியும் பேசக்கூடாது. அது எவ்வளவு பெரிய க்ளோஸான நண்பனா இருந்த போட்டு, ஒரு உடன்பிறப்புகளா இருந்துட்டு போட்டோம், சொந்த பந்தங்கள், ஏன் தாய் தகப்பனா கூட இருந்துட்டு போட்டோம், பெத்த பிள்ளைங்க யாராக இருந்தாலும் லிமிட்டை வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் தான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாது. பல காரியங்கள் உங்களை தாக்கும். அந்த அதிக நேரம் மனிதனிடத்தில் இழுத்துட்டு போறதே பிசாசனுடைய கிரியை. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமடி, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடி, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசனை தந்து நம்மளை வழி நடத்துவார். மனுஷ ஆலோசனைகள் வேண்டாம். இந்த பைபிளை படிங்க, பரிசுத்த வேதாங்கமத்தை படிங்க, திருப்பி படிக்க ஆலோசனை தரும் தேவன் நம்மளை ஆலோசனை தந்து அவருடைய வழியிலே நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இல்ல மனுஷன் நம்ம நடத்த வேண்டாம், தேவன் நம்மளை நடத்துவார். நான் அதுக்காக மனுஷன் ஜெப குறிப்பு சொல்லாதீங்க, மனுஷன் போய் பரிசுத்தவான்கள்ட்ட போய் பரிசுத்தவாட்டிகள்ட்ட போய் நான் இதுக்கு என்ன செய்யலாம்னு நான் கேட்க வேண்டாம்லாம் சொல்லல. சிலவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய பைபிள் ஞானம் இருக்காது. எவ்வளவுதான் எத்தனை வாட்டி பைபிள் படிச்சாலும் ஏனோ தானும் கட்டமைக்க படிச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. அவர்கள் ஞானம் பெற்றவரிடத்தில் கேட்கறது தப்பில்லை. ஆனா துர்மார்க்கிட்ட போய் கேட்டுறாதீங்க. கர்த்தருடைய மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள். ஒருவேளை நீங்க பைபிள் படிச்சு உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள்ட்ட ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம், வேதத்துல பிரியமா இருந்து